ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம மாதுளம்பழம் கொடுக்கணும். அவங்க வந்திருக்காங்க. ஸோ எல்லா வாரமும் வீடியோஸ் எடுப்பேன். எதுக்கு இந்த வீடியோஸ் போடுறோன்னா, நீங்களும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நாங்கள் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணணும். இப்படி இல்லாதவங்களுக்கு பண்ணும்போது நம்மளை அறியாமலே நமக்கு மனசுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும். கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஒரு பையன், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அவனுக்கு இப்போ கொஞ்சம் முகத்தெளிவுக்கு இருக்குன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. எனக்கு தான் இருக்காங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, நீங்கள் அந்த பழம் வந்து இதுக்கு முன்னாடி கொடுக்கல, அந்த ஜூஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வசதி இல்லை. இப்போ நாங்கள் வந்து வாரம் 2 கிலோ வாங்கி கொடுக்குறோம். அவங்க ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. அதில் ரொம்ப ஒரு தெளிவு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப அது எப்படி சொல்லக்குன்னு தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு குணம் ஆகுதோ அப்படின்னு என்ன அறியாமல் எனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ். நான் பாருங்கள், வாங்கி வச்சுருக்கேன் மாதுளம்பழம் 1 கிலோ, அடுத்தது 1 கிலோ, அப்படி 2 கிலோ வாங்கியிருக்கோம். அவங்க ஒரு ப்ளஸ்ஸிங் எனக்கு தந்தாங்க. நான் அதனால இந்த வீடியோ நான் போடுறேன். ப்ளஸ்ஸிங்கில் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து உன் பிள்ளை, உன் ஹஸ்பண்ட் எல்லாரோட ஹாப்பியாக இருப்பா, இன்னியும் கடவுள் ஒன்று வந்து ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னை அறியாமல் ஒரு ஹாப்பினஸ் என்ன வந்துட்டுண்டேன். ஸோ அவங்களுக்கு அது வந்து இன்னும் பண்ணதுக்கு என்னை வந்து தூண்டுது. அவங்க அப்படி சொல்லும்போது இன்னும் எனக்கு நிறைய பேருக்கு பண்ணணும், நம்ம இன்னும் இதில் மேலே வரணும், வந்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னால் முடியாட்டால என்னோட நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க. இதில் அவங்க வழியில் கூட பண்ணுறோம். அப்போ இன்னும் நாங்கள் பண்ணணும்னு இது பண்ணுறோம். அதனால் உங்களோட சப்போர்ட்டும் வேணும் எங்களுக்கு. நான் இன்றைக்கி கொடுக்குறேன். பாருங்கள் அவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. செல்ஃபி வீடியோ உங்களுக்கு கொடுங்க. அவனை ஒரு நாள் கூட்டிட்டு வாங்க. நான் இன்னை வரட்டான்னு கேட்டான், அப்புறம் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். கண்டன் பிள்ளாரு நல்ல ஆக்டிவாக தான் இருக்கான் பிள்ளை. இந்த லிவரில் புண்ணு, இப்போ கொஞ்சம் லிவர் புண்ணாயிருக்கனால அது தீரியது வரையும் அந்த பாந்தி வருமா கொஞ்சம். ஆனால் 1.5 மாதம் போல் பள்ளியிடத்துக்கு போய் இனி 2 நாளையில் கொஞ்சம் கூட இப்போ நேற்று இருந்ததுக்குன்னு பரவாயில்லை. இந்த பாந்தி கொஞ்சமாக அப்படி நார்மலாக ஆகிட்டு வருது. இந்த பாந்திக்கு ஒரு மாத்திரையும் வாங்கி கொடுப்பேன். மாத்திரை நீங்கள் செக் பண்ணாமல் வாங்கி கொடுக்காதீங்களா? அந்த இது மாத்திரை அது என்ன, இந்த ப்ரெக்னென்ட் ஆயிருக்கவியெல்லாம் வண்டியெல்லாம் போனால் அப்படி பாந்தி எடுக்காம பாந்தி வர மாதிரி டக்குன்னு வந்துடுறாங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டும் பண்ணுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்களா. என்ன 2 மாதம் கழிச்சு டெஸ்ட் பண்ணுவேன், எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் கொண்டு ஒரு ஸ்கேன் எல்லாம் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ, பாய், see you.